Dear today's session, topic 10.7 Animal Cloning from Application Biotechnology chapter, Pure Science 10th chapter, Biozoology 9th chapter. You know very well. Now, animal cloning. Cloning means ஒரு நகலாக்குதல் என்று பெயர். எப்படி நம்முடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து ஒரு ஒரிஜினல் போல் ஒரு வடிவம் கிடைக்கிறது, ஒத்த அல்லது ஒரே மாதிரியான எந்த மாற்றம் இல்லாமல் அந்த நகலாக்கம்புக்கு பேர் தான் க்ளோனிங். ஸோ இது நம்ம ஜுவாலஜியில் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுத்துகிறோம். இந்த ப்ராசஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக்கல்னால் மரபொத்த ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலயமா நாட் ஓன்லி சிங்கிள், இப்போ அப்பா அம்மாலேருந்து ஒரு குழந்தை தான், ஆனால் அப்படி இல்லை, நல்லா கவனி, பல உயிரிகளை மெனி ஆர்கனிசம்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது நேச்சுரல், ஆர்டிஃபிஷியலி இயற்கை அல்ல, பல உயிரினங்களை நம்மளால் நகலாக்கம் பண்ண முடியும், குளோனிங்கில் பெற முடியும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். குளோனிங் இஸ் த பயோடெக்னாலஜி ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் கிரியேட்டிங் காப்பீஸ் ஆர்கனிசம் ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். அதாவது டிஎன்ஏடைய துண்டுகள் மூலயமா. இப்போ டைரெக்டாக வராது, அந்த ஜீன் வந்து டிஎன்ஏவில் இருக்கும். டிஎன்ஏ தான் அந்த கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஹெரிடிட்ரி யூனிட் யார்? டிஎன்ஏ. ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசிஸ், யூ நோ வெரி வெல் ஃப்ரம் த லோயர் கிளாஸ் அட் ஆல். ஓகே, டாலிங்கிறவர் இந்த மேமல் முதல்ல எடுத்துக்கிறாங்க, ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. பில்மெட்டு ஹாம்பல்ங்கிறவர் 2 சயின்டிஸ்ட்டு இந்த இயர் ஆஃப் 1997 எடுத்துக்கிறாங்க. டிரான்ஜெனிக் க்ளோன் வாஸ் டெவலப்டு நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். இதை வந்து நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் பண்ணுறாங்க. ஏன்னா நியூக்ளியஸ் எடுத்தால் தான் முடியும். அதாவது நீங்கள் டயக்ராமில் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு தெரியும். Totipotency refers to the potential a cell to develop a different cell, tissues, organ, finally organism. Totipotencyனா ஒரு முழுமை திறனுக்கு தான் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எப்படி சார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த டயக்ராம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டயக்ராம் சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். அடர் செல் எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐடென்டி பண்ணால் ஈஸியாக இருக்கும். பயாலஜி பொறுத்தவரை டயக்ராம் கரெக்டாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆச்சுன்னா ஈஸியாக அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிடலாம். ஓகே, லிசன். இந்த டயக்ராம் என்ன சார்? க்ளோனிங் டாலி கொண்டாங்க. டாலியினுடைய நகலாக்கம் எப்படி? முதல்ல அட்ரஸல். அட்ரஸல்னா என்ன அப்படின்னா, தமிழில் நோட் பண்ணிக்கிங்க, மடி செல்லுன்னு அர்த்தம். அதுதான் அட்ரஸல் அப்படின்னு நம்ம சார் சொல்கிறார். ஓகே, அப்போ A1 B1 இருக்கார். இப்போ ஏயில் இருக்கிற அந்த அட்ரஸல்லில் நாம் எடுத்துக்கிறோம். எது? நியூக்ளியஸ்னால் உட்கரு எடுத்தாச்சு. அடுத்து பியில் எடுத்தாச்சு. பியில் எடுத்துகிட்டு நல்லா கவனிக்கணும், அங்கே ரிமூவ் ஆஃப் நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சரி, ரிமூவ் பண்ணியாச்சு. திரும்ப என்ன பண்ணுறோம்? அதில் ஃபியூஸ் பண்ணுறோம். ஒரு பெட்ரி டிஷ் எடுத்துகிட்டு, அதுக்கு பேர் வந்து பெட்ரி டிஷ்ஷுன்னு பேர் இந்த டிஷ்ஷுக்கு, லேபில் இருக்கும். அந்த டிஷ்ஷில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்ச்சர் பண்ணுறாங்க. அதை சர்டைன் டெம்பரேச்சர் வேரியேஷனால ஓவர் சில்னஸ் இருக்கக்கூடாது, ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் டெம்பரேச்சரில், ஆப்டிமம் டெம்பரேச்சரில் அதை ரியரிங்னா கல்ச்சர் பண்ணுறது. அதை வளர்க்குறாங்க. வளர்த்தோடனே என்ன ஆகுது? இம்ப்ளான்ட்டு ரொம்ப வருஷக்கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் இல்லை, ஒரு 6 டே, ஒரு 6 வயது உடைய 6 நாட்கள் வளர்ந்த கருவை என்ன பண்ணுறாங்க? வாடகத்தாயினுள் செலுத்துதல். இதுக்கு இந்த டயக்ராம் வந்து பிளாஸ்டோசிஸ்ட். என்ன கிளீவேஜ் ஆனோடனே உங்களுக்கு தெரியும், மேலில் வரக்கூடிய ஸ்பெர்ம் ஃபீமேலில் ஓவத்தில் ஃபர்டிலைசேஷன் ஆகி சைகோட் ஆகும், கிளிவேஜ் ஆகும், பிளாஸ்டோமியர். அப்படி இந்த கருக்கோள், இதுதான் சார்கோட் மதர்னு பேர். சார்கோட்டு இங்கே நோட் பண்ணலீங்க தம்பி, நீங்கள் நோட் பண்ணீங்க. சார்கோட் மதர் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகத்தாய் என்று பெயர். அப்போ இந்த அனிமலில் அதை டெம்பரவரியாக விடுறாங்க. ஏன் அது வாடகத்தாயின்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா எம்ப்ரியோ வேறு ஷீப்லேருந்து தான் எடுத்து இதில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. தட் ஒய் இது சார்கோட் மதர். ஸோ அதுலேருந்து வரக்கூடியது தான் அந்த டாலிங்கிற இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு குட்டி படம் இருக்குது பாருங்கள், குட்டி ஆடு. இதுதான் வந்து என்ன ஆகுது? இந்த செம்மறி ஆடு தான் டாலி என்று பெயர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக, இப்போ நோட்ஸ் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மெமரி கிளாண்ட் அட்ரஸல். மெமரின்னா பாலூட்டி சுரப்பிகள், சொமேட்டிக் செல்னால் பாடி செல், டொனார் ஷீப் அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த டொனார் ஷீப்னால் அந்த ஆடு. அந்த ஆட்லேருந்து எடுக்கிறாங்க. வேறு ஐசோலேட்டட்னா செப்பரேட்னு அர்த்தம். ஸ்டார்வேஷன் ஃபார் 5 days. அதை ஒரு 5 days அதை என்ன பண்ணுறாங்க? அந்த மடி செல்லேருந்து எடுத்துக்கிறாங்க. த அட்ரஸ் செல் குட் நாட் அண்டர்கோ நார்மல் க்ரோத் சைக்கிள். இங்கே நல்லா கவனிக்கணும், பாடியிலேருந்து தான். சொமேட்டிக் என்றால் பாடி, நல்லா கவனிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவில் எடுப்பாங்க,
மடி செல்லில் சொமேட்டிக்கில் மட்டும் எடுத்துக்கிறாங்க, பாடி செல்லில் மடியில் மட்டும் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல்லேருந்து எடுக்கிறாங்க. இன்னொரு ஆட்லேருந்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு எக்ஸல்லேருந்து எடுக்கிறாங்க. என்டர்டு டார்மண்ட் ஸ்டேஜ் டோட்டிபொட்டன்ட். டோட்டிபொட்டன்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு முழுமையான திறன், ஃபுல்லி டெவலப் ஆனால் ஃபுல்லி மெச்சூர் ஆனது தான் டோட்டிபொட்டன்ட். ஒரு பார்ஷியலி இருந்தால் அதுக்கு ப்ளூரிபொட்டன்ட்னு பேர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளூரிபொட்டன்ட்னா பார்ஷியலி, டோட்டிபொட்டன்ட்ஸ்னா டோட்டலி டெவலப்மெண்ட், டோட்டலி மெச்சூர்டு. ஆன் ஓவம் எக்ஸல் டேக் ஃப்ரம் அனதர் ஷீப். அனதர் ஷீப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியஸ் வாஸ் ரிமூவ் டு ஃபார்ம் எ என்யூக்ளியேட்டட் ஓம். அந்த அடரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓத்தை எடுத்துடுறாங்க. என்யூக்ளியேட்னா ரிமூவ்னு அர்த்தம். திரும்ப ஒரு 6 days ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த கல்ச்சர் பண்ணி ஒரு நெக்ஸ்ட்டு சார்கோட் மதர்னு கொடுத்துருக்காங்க பாரு, அந்த ஆட்டில் அதை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. சம்மரி ஆட்டில் இன்ஜெக்ட் பண்ணோன்னே அது நியூ பார்ன் கிடைக்குது. இதுதான் இந்த டேட்டா. ஸோ இதால் என்ன அட்வான்டேஜஸ், ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணோம், தீசிஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாருன்னா அதனால் யூஸ் இருக்கணும். இதை 3 மார்க்கில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்பொழுது ஆஃபர்ஸ் பெனிஃபிட் கிளினிக்கல் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொன்னால், கிளினிக்கல் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் லெவலில், வெட்னரி இங்கே மெடிக்கல் வருது இல்லையா, ஹியூமனுக்கும் அது ஐடென்டி ஆகுது. சரி, இட் ஹெல்ப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ட்ரக்ஸ், ஃபீல்டு மெடிசின்ஸ். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், ப்ரோட்டீன்ஸுக்கும் அந்த ட்ரக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. எய்ட்ஸ் ஸ்டெம் செல் ரிசர்ச். அந்த ஸ்டெம் செல் ரொம்ப இப்போ ஒரு எய்ட்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் இருக்குது, அதுக்கெல்லாம் இது ஒரு கருவியாக பயன்படுகிறது. ஓகேங்களா. இப்போ ஸ்டெம் செல் ரிசர்ச்சுக்கு, அதாவது தண்டுவட செல், மூளைச்செல் என்று சொல்கிறோம், அதுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவுகிறது. ஏஐடிஎஸ் எய்ட்ஸ்னால் அது ஒரு கருவின்னு அர்த்தம் இங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் எய்டு என்ன சொல்கிறோம், சாக்கு, போர்டு, ஸ்மார்ட்டு, இதை எல்லாமே அதுக்குள்ளே அதுபோல் இதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிமல் க்ளோனிங் would help the endangered species. endangered speciesனால் ரொம்ப அழியக்கூடிய அந்த வினைகள், மூதாதையர் வினைகள், அந்த விலங்குகளை நம்ம எப்படி ஐடென்டி பண்ணக்கூடியது, அதனுடைய எவல்யூஷன் என்ன, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், த்ரெட்டு, பயோடைவர்சிட்டி, பல்லுயிராக்கம், எவல்யூஷன், பரிணாமம், பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், இதெல்லாம் நம்ம ஐடென்டி பண்ணுறதுக்கும். டெடிசியஸ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் அதிகமான செலவுகள் இருந்தாலும் கூட நமக்கு ஈஸியாக என்ன ஆகும், அது ரொம்ப ஐடென்டி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது இட் கேன் பி காசஸ் த அனிமல் டு சஃபர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹெரிடிட்டியான டிசீஸு, இம்யூனிட்டி பவர்லாம் குறையும், அதனால் அனிமல் ரொம்ப இதால் சஃபர் ஆகும், நிறைய எக்ஸல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதோட இது முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 10.8 எத்திக்கல் இஷ்யூஸை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.